ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லேக்கா பாரிஸ் சென்றதிலிருந்து கௌதம் சற்று சோர்வுடனேயே சுற்றி கொண்டிருந்தான். அவளுக்கு ஃபோன் செய்தாலும் அவள் சரியாக பேசுவதும் இல்லை. அங்கே போகணும் இங்கே போகணும் என்று ஏதோ காரணம் சொல்கிறாள். அவனுக்குத்தான் எதுவும் பிடிக்காமல் போனது. ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டிருந்தான். நாட்கள் மிக மெதுவாக நகர்வதை உணர்ந்து கொண்டிருந்தவனை சாராதான் அவ்வப்பொழுது வம்பிழுத்து சிரிக்க வைப்பாள். அவளும் சுவாரஸ்யங்கள் நிறைந்த துடிப்பான பெண்தான். அவளுக்கு மட்டும் அந்த கிறுக்குத்தனமான ஆசை இல்லை என்றால் கதிரை திருமணம் செய்திருப்பாள். கதிரும் எங்கும் செல்லாமல் தன்னுடனேயே இருந்திருப்பான் என்கின்ற எண்ணம் இப்பொழுதெல்லாம் அவனுக்கு அதிகமாக தோன்ற ஆரம்பித்தது. அந்த அளவிற்கு தனிமையும் வெறுமையும் அவனை ஆட்டுவித்தது. அன்று ஒரு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையிலேயே எழுந்த கௌதம் வாக்கிங் சென்றுவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து கௌதமின் அப்பா யாருடனேயோ ஃபோனில் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார். என்ன டேட், என்னாச்சு என்று கௌதம் கேட்டு வரவும், என்னோட ஃப்ரெண்டு ஜெகநாதனை தெரியுமில்லப்பா, அவனுக்கு காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், கை காலில் ஃப்ராக்சரா, வரியாப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி டேட், இருங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி சென்ற கௌதம் 10 நிமிடங்களையே தயாராகி வந்தான். அவனை கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் விட்டவன் அவருடன் சிறிது நேரம் ஐசியூக்கு வெளியேவே நின்றிருந்தான். அந்த ஜெகநாதன் ஐசியூவில் இருந்ததால் யாரையும் அவரை பார்க்க அனுமதிக்கவில்லை. அப்பொழுதுதான் கௌதமின் அப்பா தனியாக உட்கார்ந்து அழுந்து கொண்டிருந்த ஜெகநாதனின் பெண் கவிதாவை பார்த்தார். அவளும் சிறுவயதிலேயே தாயை இழந்த பெண். கவிதாவின் அருகே சென்று அமர்ந்தவர் அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார். திடீரென கௌதமிடம் திரும்பியவர், கௌதம், வெளியே போய் இந்த பொண்ணுக்கு குடிக்க ஏதாச்சும் வாங்கிட்டு வாப்பா என்று அவனை அனுப்பி வைத்தார். கௌதம் டீ வாங்கி கொண்டு திரும்பி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுடன் நுழைந்து கொண்டிருந்த சாராவை பார்த்தான். அவளை பார்த்ததும் அவன் சாரா என கத்த, அதில் அவனை திரும்பி பார்த்தாள். ஏய் சாரா, இங்கே என்ன பண்ணுற? பாஸ், நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தானே அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டெய்லியுமே இங்கே வருவேன். பாஸ், நீங்கள் யாராச்சும் பார்க்க வந்தீங்களா? ஆமாம், அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட், அவரை பார்க்க தான் வந்தேன். அம்மா எங்கே இருக்காங்க? 2nd ஃப்ளோர் பாஸ், பார்க்க வரீங்களா? அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே, என்னை பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை பாஸ், அது சும்மா போய் சொன்னேன். என் அம்மா ரொம்ப ஸ்வீட், உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதற்கு சிரித்தவன், ஓகே, இந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், இங்கேயே இரு என்று சொல்லி விட்டு சென்றவன் போன வேகத்திலேயே திரும்பியும் வந்தான். கௌதமை அழைத்து சென்றவள் அவள் அம்மாவிடம் அறிமுகம் செய்து வைத்தாள். அம்மா, இது யாருன்னு தெரியுதா என்று அவரிடம் கேட்க, தெரியலையம்மா, யார் இது? அம்மா, இதுதான் பாஸ். ஓ தம்பி, அது நீங்கள் தானா? உங்களை பற்றி ஏஞ்சலி நிறைய சொல்லியிருக்கா. அப்படியா ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இந்த உலகத்துக்கு பாரமாக இருந்துகிட்டு இருக்கேன். அம்மா, இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்று சாரா கத்தவும், அப்பொழுது தான் நினைவு வந்தவராய், ஏந்திரன், இந்த சிரப் முடிஞ்சிருச்சு, போய் வாங்கிட்டு வாமா என்றார். பாஸ், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். அதற்கெனவே காத்திருந்ததை போல சாராவின் அம்மா கௌதமிடம் பேச ஆரம்பித்தார். தம்பி, இப்படி கிட்ட வந்து உட்காருங்க என்று ஒரு சேரை நகர்த்தி வைத்தார். அவன் அமர்ந்ததும், ஏன் தம்பி, ஆஃபீஸில் ஏஞ்சல்னு எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாளா? பேசுவாளே, ஏன் ஆண்டி இப்படி கேட்குறீங்க? இல்லை தம்பி, இப்போ எல்லாம் அவன் நடவடிக்கையே சரியில்லை. நானே இப்போவோ அப்போன்னு இழுத்துட்டு கிடக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ளார அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் நான் ஏதாச்சும் கல்யாணத்தை பற்றி பேசினா என்னை ஏதோ ஏலியன் மாதிரி பார்த்து வைக்கிறா. எங்கே அவள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம்னு எனக்கு ஒரு பயம் வேறு அரிச்சிக்கிட்டே இருக்குது. தம்பி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? இல்லை ஆண்டி, கேளுங்க. ஏஞ்சலின் உங்கள் ஆஃபீஸில் யாராச்சும் லவ் பண்ணுறாளா? எனக்கு தெரியாதே ஆண்டி. உங்களுக்குமே தெரியாதா? இல்லைப்பா, அவள் யாரையோ லவ் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான். அவங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொன்னான். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தான் எனக்கு புரிப்படலை. அவன் மனசில் என்ன ஓடுதுன்னே எனக்கு தெரியலப்பா. அதற்கு அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். தம்பி, ஏஞ்சலின் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கா. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பா. எனக்காக அவகிட்ட பேசி பாருங்களேன். ஓகே ஆண்டி, நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சாரா வந்துவிட்டாள். அதன் பிறகு சாதாரணமான உரையாடல்களே நடந்தது. கௌதம் கிளம்பவும் அவன் பின்னே சென்று வழியனுப்ப வந்தவளை, சாரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? சாப்பிட்டுட்டே பேசலாம். போகலாம் பாஸ் என்றவளை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்டீனிற்கு அழைத்து சென்றான். சாரா, ஆக்சுவலாக அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர், ஃபைனல் ஸ்டேஜ். அவங்களோட லாஸ்ட் டேஸை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவங்கக்கிட்ட நீ லவ் பண்ணுறதா போய் சொல்லி வச்சுருக்கியா? பாஸ், அம்மா இதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா? அவன் அமைதியாக இருக்கும். சாரி பாஸ், அம்மா இப்படி சொல்லி வைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களை கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன். ஏன் சாரா, அவங்க அம்மாவோட ஆசையில் என்ன தப்பு இருக்குது? எந்த தப்பும் இல்லை தான் பாஸ். அதுக்காகலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரிதான்,
நீ தான் ஒன் அண்ட் ஒன்லி சாரா ஆச்சே, உன்னை மாற்ற முடியுமா? தெரிஞ்சா சரி பாஸ் என்றவளை கண்டமேனிக்கு முறைத்து வைத்தான் கௌதம். சரிம்மா, இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, எப்படி சமாளிக்கிற? கொடைக்கானலில் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாஸ், அதை வச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, உன் அம்மா இங்கே அட்மிட் ஆகிருக்கிறது என் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும் பாஸ், அங்கிள் அடிக்கடி வந்து அம்மாவை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சிறிது நேரம் சாராவுடன் பேசியவன் பின்னர் அவன் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். வீட்டிற்கு வந்ததும், கௌதம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், என் ரூமுக்கு வா என்று விட்டு அவர் மேலே சென்று விட்டார். சொல்லுங்க டாடி, என்ன விஷயம்? கௌதம், நீ இன்னைக்கு பார்த்தியே அந்த பொண்ணு கவிதாவை உனக்கு பிடிச்சிருக்கா? சாரி டேட், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். டேட் விளையாடுறீங்களா? இல்லைடா, நான் ஜெகநாதன் கிட்ட அவர் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் டேட் என அதிர்ச்சியில் கத்தியவன். எப்படி டேட், என்ன கேட்காம நீங்கள் டிசைட் பண்ணலாம்? சாரிடா, நீ எப்படியும் ஒத்துக்குவேன்னு நினச்சேன். நோ டேட், நோ. ஏன் வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? இல்லை டேட், அவனுக்கு லேகாவை பற்றி சொல்ல தயக்கமாக இருந்தது. சரி, அப்படின்னா அந்த பொண்ணை கட்டிக்கோ, நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ், பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதோ பார் கௌதம், உனக்கு எல்லா விதத்துலேயும் அவள் பர்ஃபெக்டாக இருப்பா. இல்லை டேட், நீங்கள் என்ன சொன்னாலும் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் என்று முடிவாய் சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவருக்கு தெரியும் கௌதம் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே இருக்கும் என்பதும் அதிலிருந்து அவன் மாறமாட்டான் என்பதும். சிறிது காலம் அவனை விட்டு பிடிக்கலாம் என்று முடிவு செய்தவருக்கு தெரியாது அந்த காலம் மிக சீக்கிரமாகவே வரப்போவது. லேகா பாரிஸ் என்று 6 மாத காலம் ஓடிவிட்டிருந்தது. அன்று ஆஃபீஸிற்கு வந்த கௌதம் மதியம் வரை இருந்துவிட்டு அப்பொழுதுதான் வேறு பிரான்ச்சுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து அவன் அப்பாவிடமிருந்து ஃபோன் வர அதை எடுத்து பேசினான். டே கௌதம், பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கடா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் கிளம்பி வாடா என்றார். உடனே கிளம்பியவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தான். ஐசியூவில் வாயில் மூக்கில் எல்லாம் டியூப் வைத்தபடி படுத்திருந்தவரை கண்ட பொழுது கௌதமிற்கு உடலெங்கும் பதறிப்போனது. டேட், என்னாச்சு? ப்ரெஷர் அதிகமாயிடுச்சாம்பா, பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க என்றதை கேட்டவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவன் கிருஷ்ணன் உழுக்கவும் தான் உணர்வு பெற்றான். கௌதம், வா, பாட்டி ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்களாம் என்று அவன் சொல்லவும் விருட்டண்டு எழுந்து உள்ளே சென்றான். பாட்டியின் கையை பிடித்து ஒரு மூச்சு அழுதவன், என்ன பாட்டி வேணும் என்று கேட்டான். பேச முடியாமல் மூச்சுக்காற்றிற்கு சிரமப்பட்டு அவர் பேச நினைத்தது. கௌதம், நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன் கல்யாண கோணத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக சாவேன். ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க என்று அவரை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன், கௌதம், பாட்டி சொன்னதையெல்லாம் கேட்டல, இன்னும் 2 டேஸில் உனக்கும் அந்த கவிதா பொண்ணுக்கும் கல்யாணம். முடியாது, மாட்டேன்னு சொல்லி பாட்டியோட உயிரோட விளையாடாதடா என்று விட்டு சென்றவரை செய்வதறியா அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய காதல் அனைவராலும் குழி தோண்டி புதைக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே லேகாவிற்கு ஃபோன் செய்தவன் நடந்த விஷயங்களை அவளிடம் கூறி அவளை உடனே புறப்பட்டு வரும்படி கூறினான். என்ன கௌதம், விளையாடுறீங்களா? எனக்காக உங்களால் 1 வருஷம் கூடவா வெயிட் பண்ண முடியாது? லேகா, லூசுத்தனமாக உளராத. இப்போ மட்டும் நமக்கு கல்யாணம் நடக்கலை, அது எப்போவுமே நடக்காது. ப்ளீஸ் லேகா, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. சாரி கௌதம், என்னோடய ஆம்பிஷனை இப்படி பாதியிலேயே விட்டுட்டு என்னால் வர முடியாது. நான் வேணும்னு நீங்கள் நினச்சா இந்த சுச்சுவேஷனை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏன் லேக்கா, நானே தான் உனக்காக எல்லாமே செய்யணுமா? நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டியா? சாரி கௌதம், நான் எதுக்காகவும் இப்போதைக்கு பாரிஸ்லேருந்து வரதா இல்லை. அப்படின்னா என் அப்பா சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. அது உங்கள் இஷ்டம். அப்போ நான் உனக்கு வேணாமா? நான் வேணான்னு சொல்லலையே, சொல்லவும் மாட்டேன். உங்களை மிஸ் பண்ணுறது எனக்கும் கஷ்டம்தான். அவனுக்குத்தான் அவள் மீதான கோபம் தலைக்கேறியது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலான்னு நீயே சொல்லு. கௌதம், ஐ ஹாவ் ஒன் ஐடியா. நீங்கள் இப்போதைக்கு வேறு ஏதாவது பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ட்ராமா பண்ணுங்கள். அப்புறம் நடக்கிறத பொறுத்து பார்த்துக்கலாம். ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு எங்கே போவேன்? கௌதம், பணம் கொடுத்தா என்ன வேலைன்னு செய்ய ஆள் இருக்குது. நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். வர பொண்ணுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவனுக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லைதான். இருப்பினும் அவள் மீது கொண்ட காதலுக்காக அதற்கு சம்மதித்தான். அடுத்த நாள் கௌதமிடம் அவர் பாட்டியை பற்றி விசாரிக்க வந்த சாராவிடம் அவன் நடந்தது அனைத்தையும் கொட்டிவிட்டான். லேகா கூறியதையும் சேர்த்து. அவளிடம் கூறியது அவனுக்கு சற்று மன அழுத்தத்தை குறைத்ததோ என்னமோ. ஆனால் சாராவிற்கு இதற்கு அவனுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்பது புரியவில்லை. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழி சரியானதாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியுடனேயே சென்று விட்டாள். ஆனால் மறுநாள் காலை கௌதமிடம் வேக வேகமாக ஓடி வந்து அவள் கேட்ட கேள்வியில் அவன் சப்தமும் உறைந்து போய் அவளை இமைக்காமல் பார்த்திருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.